ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கியர் சைக்கிளில் எப்படி வந்து டயர் அண்ட் டியூப் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட் சைக்கிள் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வீல் வந்து ஈஸியாக நீங்கள் கலட்டிடலாம், மாட்டிக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கியர் சைக்கிளில் ரியர் வீலை எப்படி கலட்டி அதில் உள்ள டயர் அண்ட் டியூப்பை எப்படி நம்ம செல்ஃபாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதை நான் அந்த டயர் அண்ட் டியூப் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் நான் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் உள்ள டயர் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். டயரோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இதில் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இதோட வால்வு, இதுதான் டயரோட வால்வு. இந்த வால்வு வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஸ்கூட்டருக்கெல்லாம் உள்ள அந்த வால்வு இருந்தது, டியூப்லெஸ் டயரில் உள்ள வால்வு. பட் இது டியூப்லெஸ் கிடையாது, டியூப் டயர் தான். பட் இந்த வால்வு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இது வந்து முன்னாடியெல்லாம் உள்ள பழைய சைக்கிளில் பார்த்துருப்பீங்கன்னா இருக்கக்கூடிய வால்வு தான் இது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியான வால்வு தான் இது, இந்த மாதிரியான வால்வு. ஸோ இதை வந்து இதுக்கு ஃபிட் ஆகுமா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரண்ட் வீலில் மட்டும் நான் கழட்டிட்டு ஃப்ரண்ட்டு டயரை மட்டும் நான் கழட்டிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இது நல்லாவே இருக்குது, நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பேக் வீலை வந்து கியர் உள்ள சைக்கிளில் பேக் வீலை கழட்டிட்டு எப்படி டயர் அண்ட் டியூப் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோவை பார்ப்போம். சரி, இதுதான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டயரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இதோட பட்டன் க்ரிப்பும் வந்து சூப்பராக இருக்குது. இது தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது டயரோட சைஸ் கரெக்டான சைஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஃபிட் பண்ண முடியாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், இது எப்படி பண்ணுறேன்னு நீங்களே மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா கடையில் டயர் கடையில் கொடுத்தாலே அவங்களே உங்களுக்கு ஃபிட் பண்ணி தருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து எடுக்கும் பொழுது இதில் உள்ள லோயர் டீத் இருக்குல்ல, லோயர்னால் ஹையர் நம்பர் கியர். இதில் வந்து சிக்ஸ்த்து கியர் வந்து ஹையர் நம்பர் கியரு. சிக்ஸ்த்து கியரில் இதை செயினை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலட்டினீங்கன்னா ஈஸியாக கலட்டிடலாம். இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், பிரேக் ஷூ இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா காற்றை வந்து ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் தான் வீல் வரும். ஏன்னா இப்போ எடுக்கும்பொழுது வீல் இங்கே இடிக்கும் பிரேக் ஷூவில். ஸோ அந்தமாரி பண்ணிக்கிங்க.
இப்போ டயரை நம்ம வந்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. இப்போ வந்து வீல் எடுத்து கரெக்டாக அதே மாதிரி அசம்பிள் பண்ணிடணும். இந்த 6th கியரில் இந்த செயின் இருக்கிற மாதிரி வைக்கணும் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு லைட்டாக இந்த கியர் ஷிஃப்ட்டை மட்டும் லைட்டாக பேக்கில் தள்ளிட்டு ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள். ஓகே, ரொட்டேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாஷரை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக இந்த பிரேக் ஷூவை இதில் மாட்டிட்டு வண்டியை ஓட்ட வேண்டியதான். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you, bye bye.